ஸோ இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ செக்ஷன் 80 கீழே வேறு செக்ஷன் இருக்கு. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு டிடக்ஷன்ஸ் தான் நம்ம கிளைம் பண்ணிக்கிறதுக்கு இன்கம் டேக்ஸில் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தா கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறதுனா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். மொத்தம் 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. அதாவது ஒன்று வந்து பார்த்தோன்னா இன்கம் ஃப்ரம் salary, income from house property, income from business or profession, income from capital gain, அண்ட் ஃபைனலாக இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இந்த 5 ஹெட்ஸோட இன்கம் நம்ம டோட்டல் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய இன்கம் பேர் தான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இப்போ இந்த இன்கம் தான் டாக்ஸபிள் நம்ம கால்குலேட் பண்ணணுமா எவ்வளோ டாக்ஸுங்கிறதுனா கிடையாது. ஸோ இப்போ இந்த இன்கம் நம்ம என்ன பண்ணலாம்னா வேரியஸ் டிடக்ஷன்ஸ் மூலமாக நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த ஃபைனல் இன்கமாக நம்ம டாக்ஸபிள் இன்கமாக நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்படி பண்றப்போ என்னென்ன செக்ஷன்ஸ்ல எது எது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ 80s இருந்து பார்க்குறப்போ இது எதுக்காக இந்த வேறு செக்ஷன் பார்க்குறப்போ இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ நம்ம சேவிங்ஸ் என்கரேஜ் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் பே பண்றது, டியூஷன் ஃபீஸ். ஸோ இந்த மாதிரியான டிவிஷன்ஸ் தான் இந்த 80s கீழே வருது. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்குறப்போ 80C கீழே இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ எதெல்லாம் நம்ம இதுல கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தா ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நம்ம பே பண்றோம். அதுக்கு இன்சூரன்ஸ் அமௌண்ட் நம்ம ப்ரீமியம் பே பண்றப்போ அந்த ப்ரீமியம் அமௌண்ட் நம்ம டிடக்ஷன்ஸா கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்த்தா நம்ம இண்டிவிஜுவல் நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்பௌஸ் இல்லை சைல்டுக்கு நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் பே பண்றோம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் டிடக்ஷன்ஸ்க்குள்ள வரும். அது இப்போ என்ன சொல்றாங்க, குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல கூட நம்ம எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஸோ இதுல என்ன கண்டிஷன் ஒன்று சொல்ல வராங்க அப்படிங்கிறப்போ இன்சூரன்ஸ் நம்ம பே பண்ணக்கூடிய இந்த ப்ரீமியம் அமௌண்ட் நம்ம கேபிட்டல் சம், அதாவது என்ன சொல்றோம்னா சம் அஷ்யூர்டு ஒன்று கொடுப்பாங்க இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ. அந்த சம் அஷ்யூர்ட்ல 10% கால்குலேட் பண்ணி அந்த 10% மேல இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட் போகக்கூடாது. அப்படி அதிகமாக போயிடுச்சுன்னா 10% ஆஃப் அமௌண்ட் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கேபிட்டல் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா அதில் 10% கால்குலேட் பண்ணணும். அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அமௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணி நமக்கு எது கம்மியாக இருக்கோ அந்த அமௌண்ட் தான் நம்ம எலிஜிபிள். நெக்ஸ்ட் வேரியஸ் இதெல்லாம் பார்க்குறப்போ பிஎஃப் நம்ம கான்ட்ரிபியூஷனு, பிபிஎஃப் கான்ட்ரிபியூஷன், ஸோ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், அதில் ஏதாவது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம்னாலும் அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம அது ரிலேஷன்ஸாக கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் அது போல் லிங்க்டு பிளான் ஆஃப் யூடிஐ, மியூச்சுவல் ஃபண்டு, ஸோ இதெல்லாம் சொல்ல வராங்க. ஸோ அந்த தன் ரக்ஷா பிளான் ஆஃப் எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் ஏ ஹவுசிங் லோன் அக்கௌண்ட். ஸோ இது பார்க்குறப்போ ஹவுசிங் லோன் எதை நம்ம எடுத்துட்டு அதை ரீபேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதாவது நியூ ரெசிடென்ஷியல் ஹவுஸ் இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், அதுக்காக ஒரு லோன் அமௌண்ட் எடுத்துட்டு அது நம்ம ரீபேமெண்ட் பண்ணிக்கிறோங்கிறப்போ அதுக்கு நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். அதே போல் என்ன சொல்லணும், டியூஷன் ஃபீஸ். ஸோ ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி இல்லை காலேஜ் ஸ்கூல் இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் ஒரு அட்மிஷனுக்கு நம்ம டியூஷன் ஃபீஸ் ஏதோ பே பண்ணிக்கிறோங்கிறப்போ அது நம்ம என்ன பண்ணலாம்னா அது நம்ம டிடக்ஷன்ஸாக கிளைம் பண்ணலாம். அதுவும் என்ன சொல்ல வராங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன் தான் அலௌடு. ஸோ 2 குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நம்ம அது டியூஷன் ஃபீஸை நம்ம கிளைம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிடக்ஷன்ஸ் கீழே வரும். பட் என்னதான் அது எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் மேக்ஸிமம் லிமிட் 1,50,000 மேலே நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதில் எந்த இது வேணாலும் நம்ம போடலாம். பட் மேக்ஸிமம் லிமிட் டிடக்ஷன்ஸ் இந்த செக்ஷன் கீழே 1,50,000. ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நமக்கு இப்போ 2 lakhs இருந்ததுன்னா நம்ம மேக்ஸிமம் 1,50,000 தான். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இப்போ 1,20,000 தான் இருக்குன்னா அப்போ 1,20,000 தான் இருக்க முடியும், 1,50,000 எடுக்க முடியாது. ஸோ விச் எவர் இஸ் லோயர் தான் இந்த இடத்துல நம்ம எடுக்க முடியும். நெக்ஸ்ட் செக்ஷன் 80CCC. ஸோ இது எதுக்காகனா பர்டிகுலரா பார்த்தா பென்ஷன் ஃபண்டு. ஸோ இந்த பென்ஷன் அதாவது ஆனுவிட்டி பிளான் கீழே அவங்க எல்ஐசியில் அந்த ஸ்கீம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு பென்ஷன் ஃபண்ட் பர்பஸ்க்காக பென்ஷனுக்காக அவங்க அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இந்த செக்ஷன் கீழே டிடக்ஷன்ஸா கிளைம் பண்ணலாம். இதுலயுமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் டிடக்ஷன்ஸ் 1,50,000 தான் இருக்கு மேக்ஸிமம் லிமிட். விச் எவர் இஸ் லோயர் தான் நம்ம இதுலயும் நம்ம பார்க்க போறோம். இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்தோன்னா 80D. ஸோ 80D ஃபுல்லா பார்த்தா மெடிக்கல் இன்சூரன்ஸ்க்காக இந்த செக்ஷன் இருக்கு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பார்க்குறப்போ நம்ம சேம் அதே ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஏதாவது நம்ம பே பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்.
இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து சேம் அதே தான். செல்ஃபா நம்ம ஓனா எடுத்தாலும் சரி, இல்லை ஃபேமிலிக்கு எடுத்தாலும் சரி, இல்லை பேரண்ட்ஸுக்கு எடுத்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நம்ம வந்து ப்ரீமியம் பே பண்றப்போ அதுக்கான டிடக்ஷன்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா ஒரு 2 டைப் ஆஃப் டிடக்ஷன் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஒன்று 25,000, இன்னொன்று வந்து 50,000. சப்போஸ் இன்கேஸ் சீனியர் சிட்டிசனா இருந்ததுன்னா 50,000. ஸோ அடிஷனலா 25,000 வந்து அவங்களுக்கு அடிஷனல் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைங்கிறப்போ 25,000 தான் மேக்ஸிமம் டிடக்ஷன் லிமிட். நெக்ஸ்ட் சேம் இதே தான் 80 DDU மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான். பட் இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் ஹேண்டிகேப்டு. ஸோ ஃபிசிக்கல் சேலஞ்சு ஆர் டிசபிலிட்டி பீப்புள் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்போ அவங்களுக்கு அந்த டிடக்ஷன்ஸ் இது. ஸோ இது வந்து பர்டிகுலராக பார்த்தோன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு தான் இது வந்து கிளைம் பண்ண முடியும். வேற யாரும் இது பண்ண முடியாது. இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 2 டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று 75,000, இன்னொன்று வந்து 1,25,000. ஸோ அவங்களுடைய டிசபிலிட்டியோட பர்சன்டேஜ் பேஸ் பண்ணிட்டு டிடக்ஷன்ஸ் அமௌண்ட் வந்து மாறும். ஸோ இப்போ இதில் பார்த்தா லெஸ் தென் 40% டிசபிலிட்டினா 75,000 rupees, அண்ட் மோர் தென் 80% டிசபிலிட்டியா இருந்ததுன்னா 1,25,000 rupees. ஸோ இதே தான் பின்னாடி இன்னொரு செக்ஷன்லயும் இதை கொடுப்பாங்க. நம்ம வந்து அந்த இதுலயும் நம்ம இதே இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா 80E. ஸோ 80E வந்து பார்த்தோன்னா எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்து அதுக்கு இன்ட்ரெஸ்டா பே பண்றோங்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இது இந்த செக்ஷன் கீழே டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். இது வந்து பர்டிகுலரா பார்த்தா ஹையர் எஜுகேஷன்ங்கிறது நம்ம சொல்றாங்க. ஓகே. ஸோ ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் உங்க குழந்தைங்க ஏதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு போறாங்க, அப்போ வந்து நீங்க லோன் எடுத்துட்டு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வரீங்கிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா 80E கீழே நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தா லிமிட்டே கிடையாது. ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணுறீங்களோ என்டையரா நீங்க அத்தனையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷன்ஸா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நோ லிமிட் அப்படிங்கிறதையும் இதுல வந்து சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 80EE. ஸோ இது யாருக்காக இன்ட்ரெஸ்ட் பார்த்தா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நான் ஒன்று வாங்குறேன், அதுக்கு லோன் எடுத்திருக்கேன், அப்போ வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்றேங்கிறப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்கான அமௌண்ட்டை நான் டிடக்ஷன்ஸ் தான் இங்கே கிளைம் பண்ணலாம். ஸோ இதுக்கு சில கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் வாங்குறதுக்காக மட்டும் தான் அந்த லோன் வந்து நான் எடுத்திருக்கணும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறதா இருக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸோடைய வேல்யூ வந்து 50 lakhs மேலே போயிருக்க கூடாது. ரெண்டாவது சாங்ஷன் அமௌண்ட் ஆஃப் லோன் வந்து 35 lakhs மேல இருக்கக்கூடாது. ஸோ அசசி வந்து பேங்க் ஆர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் எங்க வேணா லோன் எடுத்துருக்கலாம். பட் அதே கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் அவர்கிட்ட இருந்திருக்க கூடாது. ஸோ ஒரு ஓன் ஹவுஸ் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ஆல்ரெடி ஒன்று வச்சிருக்காரு, திருப்பி இன்னொரு ஹவுஸ் வாங்கிட்டு அதுக்கு லோன் கிளைம் பண்றாங்கிறப்போ இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அவர்கிட்ட எந்த ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னாடி அவருக்கு சொந்தமா இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஹவுஸ்க்கு மட்டும்தான் இந்த செக்ஷன் பொருந்தும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பாக்குறப்போ அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து 50,000 மேக்ஸிமம் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் போரோடு லோன். ஸோ எவ்வளோ லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்களோ அந்த அமௌண்ட் 50,000. எடுத்து வந்து எது கம்மியா இருக்கும் அது வந்து அவங்க கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 80EEB. இது வந்து எதுக்காகனா இ வெஹிக்கல். ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கல் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரானிக் வெஹிக்கல் வாங்குறதுக்கு ஒரு லோன் நான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணேன்னா நான் அதுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் வந்து இங்கே வாங்கிக்கலாம். ஸோ அந்த அசஸியை வந்து எங்க வேணாலும் லோன் எடுத்துக்கலாம், பேங்க்ல ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எங்க வேணாலும் லோன் வாங்கியிருக்கலாம் இ வெஹிக்கல் வாங்குறதுக்கு. ஸோ அந்த வெஹிக்கல் வந்து லோன் வந்து எப்போ சாங்ஷன் ஆயிருக்கணும்னா 1st April 2019 அண்ட் 31st March 2023 இந்த பீரியடுக்குள்ள அந்த லோன் சாங்ஷன் ஆயிட்டு நான் அதுக்கான லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்றேங்கிறப்போ அப்போ இது வந்து அவங்க கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான மேக்ஸிமம் டிடக்ஷன் வந்து 1,50,000 ஆர் இன்ட்ரெஸ்ட் பேயபிள். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்றேனோ அந்த அமௌண்ட் 1,50,000 எதுல கம்மியா இருக்கோ அந்த கம்மியான அமௌண்ட்டை நான் செக்ஷன்ல கிளைம் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் 80G டொனேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம நிறைய டொனேஷன்ஸ் கொடுப்போம், இந்த மாதிரி டெம்பிள்ஸ், மாஸ்க், அப்புறம் வந்து சேரிட்டிஸ் இதெல்லாமே. ஸோ இதுக்கெல்லாம் டிடக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதில் கொடுக்குறாங்க. மொத்தம் இதில் 3 டைப் ஆஃப் டிடக்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா 50%, அப்புறம் 100%, அப்புறம் ஸ்பெசிஃபைடு லிமிட் அமௌண்ட். ஓகே. இது 3% நம்ம பிரிக்கிறோம். ஏன் 3% பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற டொனேஷன் வந்து என்டையரா நம்ம வந்து டொனேஷன்ஸ் காட்ட முடியுமானா அது 100%. ஸோ நம்ம கொடுத்த டொனேஷன் ஒரு பாதி தான் நம்ம காட்ட முடியும் அப்படிங்கன்னா 50%. ஒரு சில டொனேஷன் கொடுத்தாலும் நம்ம ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் தான் நம்ம லிமிட்டா நம்ம வந்து டொனேஷனா கிளைம் பண்ண முடியும், எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும்னா அதுல ஸ்பெசிஃபைட் டொனேஷன். ஸோ இப்போ இதுல வந்து
பார்க்குறப்போ 100% டிடெக்டபிள் அப்படின்னா நீங்க டொனேஷன் கொடுத்தா மொத்த அமௌண்ட்டுமே நீங்க இந்த செக்ஷன் கீழே வந்து டிடக்ஷன்ஸா கிளைம் பண்ணலாம். ஸோ அது எது எதுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா இது 100% டிடெக்டபிள்னா இந்த லிஸ்ட் தான் இருக்கு. ஸோ நேஷனல் டிஃபென்ஸ் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டு, பிரைம் மினிஸ்டர் அர்மேனியா எர்த்குவேக் ரிலீஃப் ஃபண்டு, ஆப்பிரிக்கா ஃபண்டு, நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் கம்யூனல் ஹார்மனி, அப்புறம் கிளீன் கங்கா ஃபண்டு, ஸ்வச் பாரத் கோஷ், நேஷனல் சில்ட்ரன் ஃபண்டு. ஸோ இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடியதுல இந்த ஃபண்டுக்கு நீங்க வந்து டொனேஷனா கொடுத்தீங்கன்னா கொடுத்த மொத்த அமௌண்ட்டுமே நான் வந்து என்னவா காமிச்சுக்கலாம்னா இந்த செக்ஷன் கீழே வந்து டிடக்ஷன்ஸா காமிக்கலாம். ஸோ எத்தனை வந்து 1 lakh ருபீஸ் டொனேஷன்னா அந்த 1 lakh எங்க இடத்துல நான் டிடக்ஷன்ஸா காட்ட முடியும். அதான் 100% டிடெக்டபிள். பட் இதுலயே வந்து பார்த்தா 50% தான் டிடெக்டபிள் பண்ணக்கூடிய டொனேஷன் ஃபண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தா பிரைம் மினிஸ்டர் டிராஃப்ட் ரிலீஃப் ஃபண்ட். இது ஒரே ஒரு ஃபண்ட்ல மட்டும் தான் நீங்க கொடுத்த டொனேஷன் அமௌண்ட் மொத்தமா கிளைம் பண்ண முடியாது, பாதி தான் கிளைம் பண்ண முடியும். இப்போ நான் 1 lakh ருபீஸ் டொனேஷன் கொடுத்தேன்னா 50,000 தான் நான் வந்து 80G கீழே இந்த செக்ஷன்ல கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து எது கீழே வருதுன்னா 50% டிடெக்டபிள் கீழே தான் வருது இந்த டொனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தா ரெஸ்ட்ரிக்டட் டொனேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் ஸ்பெசிஃபிக் அமௌண்ட். அதெல்லாம் வந்து ஒரு சில டொனேஷன்ஸ்க்கு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் அமௌண்ட். இப்போ இதுல இருந்து எதெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்கு ஒரு டொனேஷன் கொடுக்கறது, இல்லைன்னா வந்து ஹவுசிங் அக்காமடேஷன், இல்லை பிளானிங் டெவலப்மெண்ட், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் சிட்டிஸ். ஸோ இந்த மாதிரியான இதுக்கு நான் பர்பஸ்க்கு ஒரு அத்தாரிட்டிக்கு நான் டொனேட் பண்றேன். இல்லை டெம்பிள், மாஸ்க், குருத்வாரா, சர்ச்சு. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ரெனோவேஷனோ இல்லை ரிப்பேர் பிளேஸோ அந்த மாதிரி ஏதோ அவங்களுடைய டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக நான் வந்து கொடுக்குறேன். இல்லைன்னா வந்து ஃபேமிலி பிளானிங், அந்த லோக்கல் அத்தாரிட்டி ஃபேமிலி பிளானிங் இல்லை இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷனுக்கு அந்த ஸ்கீமுக்கு இதை நான் இது கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபைடு அமௌண்ட் தான் பண்ண முடியும். என்ன ஸ்பெசிஃபைடு அமௌண்ட்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் டொனேஷனு, இல்லைன்னா 10% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ கிராஸ் டோட்டல் இன்கம்ல 10% நான் கொடுத்துக்கிற டொனேஷன் அமௌண்ட், அதில் எது கம்மியாக வருதோ அந்த அமௌண்ட் வந்து நான் இதில் வந்து என்ன பண்ணலாம்னா 80G கீழே கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் 80GG அப்படிங்கிறது ரெண்ட் பெய்டு. ஸோ ஹெச்ஆர்ஏ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து சேலரியில் வந்து ஒரு இது வந்திருக்கும், அலவன்ஸாக வந்திருக்கும். அதில் வந்து ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 80GG கீழே கிளைம் பண்ண முடியாது. ஹெச்ஆர்ஏ வந்து ரிசீவ் பண்ணாதவங்க மட்டும்தான் இந்த 80GG கீழே இந்த அவர் ரெண்ட் பே பண்ணதுக்கான இது வந்து டிடக்ஷன்ஸா இந்த இடத்த கிளைம் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஹெச்ஆர்ஏ அவர் ரிசீவ் பண்ணியிருக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதுல டிடக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா மொத்தம் 3 இதுல கொடுக்குறாங்க. அந்த 3த்து எது கம்மியான அமௌண்ட் வருதோ அது டிடக்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா 25% ஆஃப் அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படிங்கிறது நம்ம என்ன தெரியும், அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்னது அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கம்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் லிஸ்டட் ஷேர்ஸ் இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டு மீதி உள்ள அமௌண்ட் தான் கிராஸ் டோட்டல் இன்கம். அதுதான் சொல்றாங்க. ஸோ அந்த கிராஸ் டோட்டல் இன்கம்ல 25% ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணிட்டு வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பார்த்தோன்னா எக்ஸஸ் ஆஃப் ரெண்ட் பெய்டு ஓவர் 10% ஆஃப் தி அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம். நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச அதே அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ல 10% கண்டுபிடிச்சி அதே போல ரெண்ட் பே பண்ண அமௌண்ட்டும் வந்து கண்டுபிடிச்சி அதுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். மூணாவது வந்து பார்த்தோன்னா ஃபிளாட் 5,000 பர் மந்த். ஸோ 5,000 இன்டூ 12னா 60,000. ஸோ 60,000 அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மூணுத்துல எது கம்மியான அமௌண்ட் வருதோ அது வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த 80GG கீழே டிடக்ஷன்ஸ் தான் நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் 80GGA வந்து பேமெண்ட்ஸ் அப்ரூவ் டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கேஜ் இன் ஸ்பெசிஃபைடு ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒரு ஸ்பெசிஃபைடு ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம ஒரு பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அது 80GGA கீழே வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிட்டு. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச், ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியோ இன்ஸ்டிடியூஷனோ சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபண்டு தேவைப்படும், அப்போ அவங்களுக்கான பேமெண்ட் நான் கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ அது வந்து நான் வந்து 80GG கீழே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அதே போல வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம், ஸோ இயற்கை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, அதுக்கு அந்த அசோசியேஷனுக்கு நான் ஃபண்டு கொடுக்குறேன். அதே போல வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்காக ஒரு அசோசியேஷனுக்கு நான் வந்து பேமெண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸோ அர்பன் பாவர்ட்டி எஜுகேஷன் ஃபண்டுக்காக நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் பண்றப்போ இது வந்து என்டையர் அமௌண்ட்டுமே உங்களுக்கு என்னன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய மொத்த அமௌண்ட்டுமே இது கீழே டிடக்ஷன்ஸாக கிளைம் பண்ண முடியும். இதில் என்ன சொல்றாங்கன்னா பேமெண்ட் எக்ஸீடிங் 10,000 மேட் பை செக் ஆர் டிராஃப்ட். ஸோ கேஷ் பேமெண்ட் இருக்கக்கூடாது, மோர் தென் 10,000 வந்து செக் ஆர் டிராஃப்ட் மூலமாக தான் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 80GGB அண்ட் GGC. ஸோ ரெண்டுமே இந்த ஒரே கீழே வரும். இந்த ரெண்டு 80GG
பி அண்ட் சி வந்து யாருக்கு பார்த்தா டொனேஷன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு நாம ஒரு அமௌண்ட் டொனேட் பண்றோம்னா அப்போ இந்த செக்ஷன் கீழே நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ 80 ஜிஜிபி யாருக்குன்னு பார்த்தா ஒரு கம்பெனி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்குது அப்படிங்கிறப்போ அது 80 ஜிஜிபி கீழே டொனேஷன் கிளைம் பண்ணலாம். அதே ஒரு ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் வந்து டொனேஷன் கொடுக்குறாங்கிறப்போ 80 ஜிஜிசி கீழே வந்து அவர் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் இந்த டொனேஷன் பை வே ஆஃப் கேஷா இருக்கக்கூடாது. ஸோ கேஷா அலோடு பண்ண மாட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் வந்து எவ்வளோன்னா என்டையர் அமௌண்ட்டும் டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ எனி சம் கான்ட்ரிபியூட்டட் டியூரிங் ப்ரீவியஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி குவாலிஃபைட் ஃபார் டிடக்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா என்டையர் அமௌண்ட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 80 டிடிஏன்னு ஒன்று இருக்கு. இது எதுக்காக பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறப்போ நம்ம அதை வந்து டிடக்ஷன்ஸாக கிளைம் பண்ணுறோம். இது வந்து யாருக்கு பார்த்தா சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்களுக்கு. ஓகேவா? சீனியர் சிட்டிசனுக்கு அடுத்த ஒரு செக்ஷன் வருது. அதுல இருந்து சீனியர் சிட்டிசன் வந்துருவாங்க. சீனியர் சிட்டிசன் இல்லாதவங்க வந்து இந்த செக்ஷன் கீழே தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணலாம், டிடக்ஷன்ஸாக கிளைம் பண்ணலாம். ஸோ டிடக்ஷன் லிமிட் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 10,000. இதுல வந்து பார்த்தோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தா 3,500 வரைக்கும் அவங்க எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும். இதே இன் கேஸ் ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டா இருந்துச்சுன்னா 7,000 வரைக்கும் அவங்க இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து டிடக்ஷன்ஸ் காமிக்கலாம். அடுத்தது சீனியர் சிட்டிசன் பார்க்குறப்போ டிடிபி சொன்னேன். அது இவங்களுக்கு வந்து 50,000 வந்து டிடக்ஷன் லிமிட். மேக்ஸிமம் லிமிட் 50,000. சேம் ஆஸ் யூஷுவல் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் சேவிங்ஸ், ஃபிக்ஸட் டெபாசிட் இது எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான். அண்டு ஃபைனல் 80U பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருந்தேன் டிசபிலிட்டிக்கான டிடக்ஷன்ஸ். ஸோ இது 75,000 to 1,25,000 நம்ம முன்னாடி உள்ள இதுலேயே பார்த்தோம். இதில் பார்த்தோம்னா டிசபிலிட்டிங்கிறது பிளைண்ட்னஸ், லோ விஷன், லெப்ரசி கியூர்டு, ஹியரிங் இம்பேர்மெண்ட், லோகோமோட்டர் டிசபிலிட்டி, ஸோ எல்லாத்தையுமே இது வந்து இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன போல அந்த பர்சன்டேஜ் தான். இதுக்கு என்ன வேணும்னா சர்ஜன் ஆர் ஃபிசிஷியன் கிட்ட இருந்து சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவர் வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த டிடக்ஷன்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து டிடக்ஷன்ஸாக காமிச்சிக்கலாம். ஸோ 75,000 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வந்து 1,25,000. ஸோ ஆல்மோஸ்ட் இல்லை இம்பார்ட்டண்ட்டான 80 செக்ஷன் கீழே என்னென்ன வருதுங்கிறது நம்ம இந்த இதில் பார்த்தோம். ஸோ அதை தாண்டி மற்ற சில செக்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் வந்து மோஸ்ட்லி ஒரு ஹைலைட்டடாக என்னென்னலாம் இந்த செக்ஷன்ஸ் கீழே வருதுங்கிறது இந்த இதில் பார்த்தோம்.